ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎல் ஸ்கொயர் தமிழ் சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். நம்மளோட ஃபோனை எப்படி ரொம்பவே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது, சில சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வாட்ஸ்அப் சேட்ல எப்படி கான்வர்சேஷனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, டெக்ஸ்ட் வெறும் பிளெயின் டெக்ஸ்ட் இல்லாமல் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் டெக்ஸ்டாக எப்படி சிம்பிளாக மாற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி ஒரு ஆப் இல்லாமல் ஒரு வெப்சைட் மூலயமா இது போல ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம கிரியேட் பண்ணுறது. இது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இதுமாரி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்க வீடியோஸ் ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறையவே ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட இன்ஸ்டா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு பெஸ்ட்டான ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கூகுள் க்ரோமுக்கு போயிடுங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது டைப் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதும் பிஎஃப்பி மேக்கர், பிஎஃப்பி மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னே ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர்னு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது போல் ஒரு க்ரீன் கலர் சிம்பிள் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு அழகான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோட் ஆகும். ஏன்னா இதோட பேக்ரவுண்டை கட் பண்ணி ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் லோட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்குது நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எது க்ரியேட் பண்ணாலும். ஸோ நம்மளுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தாவே தெரியும் நிறைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த ஒரு பெய்டு வெர்ஷனும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாக டவுன்லோட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஏரோ இருக்குல்ல, ஸோ இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஓப்பன் கொடுத்து பாருங்கள், உங்களோட கேலரியும் இருக்கும். ஸோ இந்தமாரி நிறையவே க்ரியேட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் டிபி அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம பார்க்குற வீடியோஸ் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் போயிடுங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போயிட்டோம். இப்போ நம்ம சேனலில் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஷேருன்னு கொடுத்துக்கோங்க. இதில் காப்பி லிங்க்னு இருக்கும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட டெலகிராம் இருந்ததுன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் போயிட்டு சர்ச் பாக்ஸில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்க. டைரக்ட் லிங்க் ஜென்ரேட், டைரக்ட் லிங்க் ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இது ப்ராசஸிங் நடந்து அதோட வீடியோவை டேரெக்டாக இங்கே உங்களுக்கு லிங்காக கொடுத்துரும். ஸோ அங்கே வந்துடுச்சு. இப்போ டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தோமோ அந்த வீடியோ இங்கே வந்துடும். ஸோ நம்ம வீடியோ வந்துடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ டவுன்லோடுன்னு கொடுக்கும்போது நம்மளோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு. வீடியோஸ் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் டெலகிராம் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாதவங்க டெலகிராம் ரொம்பவே ஒரு செக்யூரான ஆப் வாட்ஸ்அப் விட. ஸோ டெலகிராம் யூஸ் பண்ணுங்கள். டெலகிராம் பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம மேக் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி நம்மளோட சேட்டை அடுத்த லெவலுக்கு ஒரு சூப்பராக கொண்டுட்டு போகிறது. எமோஜஸ் நார்மலாக இருக்கும். அந்த எமோஜஸை எப்படி ஒரு வேறு லெவலான அனிமேஷனில் கொடுக்குறது, நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸை எப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமேஷனாக நம்ம க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பபிள் கீபோர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பபிள் கீபோர்டோட ஆப் லோகோ இதுதான். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே ஓப்பனுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ பபிள் கீபோர்டை டிஃபால்ட் கீபோர்டாக மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம டிஃபால்ட் கீபோர்டாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் டன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கீபோர்டு ரெடி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் இப்போ ஹாய்னு அனுப்புகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நார்மலாக நம்ம ஹாய்ன்றதை எப்படி அனுப்புகிறோம், இப்போ வந்து ஒரு எமோஜி அனுப்புகிறோம். ஸோ இந்த எமோஜி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து ஒரு அனிமேட்டடான ஒரு எமோஜி போகும். ஸோ ரொம்பவே வந்து செம்ம ட்ரிக்னே சொல்லலாம். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் எப்போ வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஆன்லைன், அதாவது நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமல் எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோமுக்கு போயிடுங்க. என்ன பண்ணுங்க, WA செக் ஆன்லைன் இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. WA செக் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கீழே போயிட்டு அப்படியே டவுன் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்தோடனே அவங்களோட மொபைல் நம்பர் வந்து எப்போ வந்து அவங்க வந்து ஆன்லைனில் வந்து இருந்தாங்க கடைசியாக அப்படின்றது வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். கூகுள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்னு இருக்கும், கீழே வந்துட்டே வந்தீங்கன்னா சேஃப்டி செக். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எல்லாமே வந்து எனேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ செக் நவுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்டேட்ஸ் கரெக்டான அப்டேட்ஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து சேஃபாக இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சேஃபாக இருக்கா அப்படின்றது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து எப்பயுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களோட டேட்டாஸில் இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து அப்படியே சேஃபாக வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்த ட்ரிக்கில் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் வீடியோஸ்லாம் வேணுமா நீங்களே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது போல் வந்து நிறைய டெக் வீடியோஸ் அதிகமாக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.